மகான் துளசிதாசர் 33ஆம் பகுதி. வர்ணனைகளாலும் வார்த்தை ஜாலங்களாலும் மாப்பிள்ளை கோலத்தில் இருந்த ராமனின் அழகை பேசியும் புகழ்ந்தும் பாடுகின்ற தாசர், ராமனை போன்ற பேரழகன் கணவனாக அமைந்தது அன்னை சீதையின் கொடுப்பினை என்கிறார். கருநீல மணிகளை கொண்டு அலங்கரிக்கப்படுகின்ற தங்க கிரீடத்திற்கு மேலும் அழகு கூடுவதைப் போல் அழகின் உச்சமான ஜனகபுத்திரி ஜனகநந்தினி தேவி சீதை தற்பொழுது ஸ்ரீராமபிரான் பதியாக வாய்க்கப் பெற்றதனால் உண்டான உவகையோடு கூடிய பொலிவினால் பேரழகியாக திகழ்ந்தாள் என்று ராமனையே தாசர் மீண்டும் பிரதானப்படுத்துகிறார். உச்சி முதல் பாதம் வரையிலான ராமனின் ஒவ்வொரு துளியையும் அனுபவித்து அந்த ஆனந்தத்திலேயே மூழ்கி விடுகிறார் தாசர். கரிய திருமேனி கண்களை ஈர்க்குதே, அரிய உருவழகில் அகமது தோற்குதே, பெரிய பாக்கியமோ பித்தனும் காண்கிறேன், சிறிய வழி இணையில் சேமித்தும் வைக்கிறேன், பாத எழில் அதனை பேசவும் கூடுமோ, ஓதநீர் வண்ணன் வடிவு போல் ஆகுமோ, நாதனென கொண்டாள் நங்கையாம் சீதையும் ஈது அவள் பேறு என்பதே சத்தியம். மொத்த பேரழகும் முகிழ்ந்திங்கு வந்ததோ, சித்தம் தன்னை திருடி செயலிழக்க வைத்ததோ, எத்தனை புண்ணியமோ இன்றிங்கே நிற்கின்றேன், பக்தன் எனக்கு அவனும் பரிந்ததை நான் வியக்கின்றேன். இதன் பின்னர் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளை குறித்த செய்திகளை வெறும் 1½ வரிகளில் முடித்து விடுகிறார் தாசர். ராமன் அரியணை ஏறப்போகும் செய்தியை கேட்டு ஊரார் நெஞ்சங்களிலெல்லாம் உல்லாசம் கொப்பளித்தாலும் ஒருத்தியின் உள்ளம் மட்டும் உலைக்கலனாக இருந்தது என்பதற்கு மேல் இடைப்பட்ட விஷயங்களுக்கு தாசர் முக்கியத்துவம் தரவில்லை. இங்கிருந்து தாசரின் பயணம் நேராக வனமேகும் ராமனோடு தொடர்கிறது. போகாதே என்றெழுது பெற்றவர் வழிமறிக்கிறாள், சோகியாதே என உரைத்து சேயன் அள்ளி அணைக்கிறான். ஆகாத செயலன்றோ அத்தன் ஆணை மீறவோ, நோகாதே தாயே நீ நல்வார்த்தை சொல்லு நீ என்று அன்னை கோசலையை தேற்றிய பகவான் ஸ்ரீராமன் தன் இளவலோடும் இனியாளோடும் கானகம் புறப்பட்டார் என்று கூறுகின்ற தாசர் மரவுரி தரித்த ராமபிரானை இப்பொழுது பின்தொடர்கிறார். முடியை தெரித்து மரவுரி தரித்தான், அடியது நோக அரல்வழி நடந்தான், கொடியிடையாளும் கூடவே தொடர எடுபிடியாக இளவலும் வந்தான். இங்கனம் ராமன் கானக வழி செல்வதை மேலோட்டமாக பேசியவாறு வருகின்ற தாசர் வனப்பிரதேசத்தில் வாசம் செய்கின்ற ரிஷி முனிவர்களும் மற்றும் பிறரும் நடந்து வருகின்ற ராமனை கண்டு மனம் மயங்குவதாக காட்டுகிறார். யார் 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 இவன் ஆரோ, பார்ப்பவர் அனைவரின் பேரோ, ஊர் உலக அறியாதிருவோ, நேரிலே வந்தெம் தேவோ. அடுத்ததாக காட்டு வெளியில் கற்களுக்கும் முட்டுகளுக்கும் இடையே நடந்து கொண்டே இருந்த ராமன் ஒரு கட்டத்தில் சோர்ந்து போனவனாய் ஒரு மர நிழலில் ஓய்வெடுப்பதை கண்டதும் தாசர் தமது விழிகளில் விழிநீர் வெள்ளமிட்டு கொள்வதாக ஈடுபடுத்துகிறார். பகவான் ஸ்ரீ ராமபிரானின் பாதத்தில் கீறிய சிறு முள் என் நெஞ்சில் அல்லவா பதம் பார்த்தது. அவனை சுட்டெரிக்கும் வெயிலில் என் உடலல்லவா வியர்த்து வழிகிறது. அவன் ஏன் இத்தனை சிரமப்பட வேண்டும்? ஒரு சங்கல்ப மாத்திரத்தில் காரியத்தை முடிப்பதை விட்டுவிட்டு இப்படி கானகத்தில் 14 ஆண்டுகள் கழிக்க வேண்டுமா என்ன? அவன் அத்தன் தசரதனை என் வாக்கிற்கு நீ இணங்காதேடா, நான் கானகம் செல்ல மாட்டேன் என ஒரு வார்த்தை நீ சொல்லிவிடு என்று இவனிடம் மன்றாடினானே, அந்த வார்த்தைகள் இவனுக்கு பெரிதாக படவில்லையோ? நானாவது போய் அவனை தடுக்கலாம் என்றால் பெற்றவள் வார்த்தைக்கே இணங்காதவன் பித்தனுன் வார்த்தைகளுக்காய் இணங்கிவிடப் போகிறான் என்று என் மனமே என்னை பரிகசிக்கிறதே. நான் என்ன செய்யட்டும்? தாசரின் பாவபூர்வமான எழுத்துக்கள் படிப்பவர் நெஞ்சங்களை அல்லவா பாரமாக்குகின்றன. 33ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.